சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகன்கள் முகனை சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகன்கள் முகனை சிந்தனை செய் மனமே. செந்தமிழ் கருஞான தேசிகனை, ஞான தேசிகனை, செந்தமிழ் கருஞான தேசிகனை, ஞான தேசிகனை, கந்தனை வானவர் காவலனை, புவனை சிந்தனை செய் மனமே. சந்ததம் வாசை சகதியில் உழல்தனை, சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை. அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை. ஆதலினால் இன்றே அருமறை பரவிய சரவண பவகுவனை சிந்தனை செய் மனமே. செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிவகாமி மகன் முகனை சிந்தனை செய் மனமே. தினமே இதே பாடவுனே இழுக்கிறது. வடிவேலும் மயிலும் அது போகிறது மனசு கேட்டு கேட்டு பழக்கம் இருக்கு இல்லையா. நிரிக சாரிரிகான் ராமநாதர் அப்படி போனார் கல்யாணியில். நிரிகமரிகரிசம் நெறிக இந்த பிரயோகம் நெறிக கல்யாணிக்கு ஒரு ஏற்பட்ட பிரயோகம். நெறிக மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி. மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன். நாயகனோ தூயவனோ நாயகனோ நானறியேன். மன்னவன் வந்தானடி. செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சரம் கொடுப்பேன். மூன்று தமிழ் மாலை தூட்டிடுவேன். இனி முப்பொழுதும் கற்பனையில் அற்புதமாய் வாழ்ந்திருக்கும் மன்னவன் வந்தானடி. இதில் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதுசாக அந்த ஆளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு. ஹரிதாசனு கேள்விப்பட்டிருப்பாள். அவருடைய ஃபாதர் அண்ணாஜிராவ்னு பேர். நாங்களாம் இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ரொம்ப நான் என்னுடைய ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையோ, மதர் லேண்டு. நான் நாம சங்கீர்த்தனத்துலேருந்து தான் இங்கே வந்திருக்கேன், கர்நாடக சங்கீதத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா அதுதான் எனக்கு பிறந்தான். அப்போ அங்கே விஸ்வநாதனெல்லாம் இருக்கிறப்ப எப்போல்லாம் நான் கிடைக்குமா அப்போ நான் அண்ணாஜிராவ் பஜனை எல்லாம் போவேன். ஒரு வேலை அவர் வருஷம் வந்து பாகவத உற்சவம் பண்ணுவார். அதுக்கு எல்லாம் 10 இடத்துல போய் வாங்கித்தான் பண்ணுறது டொனேஷனில். ஒரு தடவை பையா இந்த தடவை கொஞ்சம் பெருசாக பண்ணணும்டா அப்படின்னாரு. இன்னாது இது இப்படியே பண்ணிட்டுருக்கோம். நாத்தார் காட்டு இப்படி தான் பேசுவார். இன்னாது இதுன்னு தான் சொல்லுவார். பார்த்து என்ன இது சொல்ல மாட்டார்.
அது பண்ண நீ தான் சினிமாவில் இருக்கே, கொஞ்சம் கூட்டும் போடா அப்படின்னு கேவி மகாதேவன் கிட்ட கேட்டுன்னு நான் கூட்டும் போனேன் அவரை. மாப்பிள்ளை என்னை கூட்டும் வாங்கிட்டாவனே அப்படின்னாரு. கூட்டு போனேன் நான். அந்த காலத்தில் 1000 ரூபா கொடுத்தார் மகாதேவன். மேபி இட் வாஸ் 1961 or 60, something like that. 1000 rupees. மற்ற காலத்தில் எங்கெல்லாம் அங்கெல்லாம் வாங்கி இங்கெல்லாம் டொனேஷன்லாம் எல்லாம் வாங்கினா கூட 400 500 தான் தேவை, அதுக்கு மேலே வராது. மகாதேவன் 1000 ரூபா கொடுத்தார். ஒரே சந்தோஷம். ஆமாம், ராமச்சந்திரமூர்த்தி போடலன்னா வச்சு குடிங்க, ரொம்ப ஆனந்தமாக இருக்க வேண்டியது அப்படின்லாம். நான் வந்துட்டே எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு. ஒரே ஒரு பாட்டு பாடி அனுகிரகம் பண்ணிட்டு போங்க, இதுதான் வார்த்தை மகாதேவன் சொன்னார். ஒரு பாட்டு பாடி அனுகிரகம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னார். பாட்டா போடுறது பேஷா பாட்டா போடுறது. எப்போவுமே கையில் சிப்ளா கிட்ட வச்சுருப்பார். ஜோல்னா போய் அதை சிப்ளா கிட்ட இருக்கும். ஆனால் சிப்ளா கிட்ட எடுத்துட்டார். ஒரே ஒரு அபங்கம் பண்ணார். அது கல்யாணியில் தான் வந்தது அந்த அபங்கம். ராமத்யாவா ராமகவா பிரேமனகி ராமத்யாவா ராமகவா ராமத்யாவ பிரேமனகி ராமத்யா கல்யாண சே கல்யாண ரகுராய் கல்யாண சே ரே கல்யாண ரகுராய் ராமத்யாவாத ராமத்யா ரகுராய் ராம மன்னவன் வந்தானடி. அங்கேருந்து வந்து தான் மியூசிக் டைரக்டர்ஸ்னுடைய ஒரு பெரிய கெப்பாசிட்டி. எங்கெல்லாம் இது நல்லதாக இருக்கோ அதெல்லாம் பேக்கெட் பண்ணி டக்குன்னு அவள் கீர்த்தனில் வச்சுடுவான். அவள் ப்ரொடக்ஷனில் வைப்பான். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் புத்தாலித்தனம். அது அண்ணாஜி பண்ணதை காப்பி அதெல்லாம் பேசப்படுது. எங்கே அண்ணாஜி எந்த பாட்டிலையோ பண்ணார், இவன் மன்னவன் வந்தாடிலாம் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி கல்யாணிலெல்லாம் எங்கே மெருகு இருக்குது, அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அதை எடுத்து வைக்கிறோம். இது அந்த விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் கல்யாணியை தலைகீழாக பார்த்தா என்னன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்தார். எல்லாம் கிரமயமாக என்ன பார்த்துண்டு சரிகமா பார்த்தா நிதா சனிதா மகரி தொழில் வேண்டாம், அது வேறு தினசாக பார்ப்போமே. இது அப்போவே ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஜீராமநாதனை சொன்னேன், கேவி மகாதேவனை சொன்னேன். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து 28 29 வயசுலேயே போயிட்டார். ஒரு அமேசிங் கம்போசர். சுப்பராமன் பேர், ஒரு பேர் சிஆர் சுப்பராமன் பேர். நம்மளாம் பாடின்னு இருக்கோமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக்கள், அவர் பண்ணது யாராவது மாற்றி பாருங்க, நல்லா இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. இப்போ ஜெகதானந்தக்காரால் மாற்றி பாட முடியுமா, எந்தரோ மகானுபாவில் மாற்றி பாட முடியுமா? அந்த மாதிரி இந்த பாட்டு ஆயிடுச்சு. சின்னஞ்சிறு கிளி அப்படி ஒரு டியூன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவர் சொந்த ஊர் திருநெல்வேலி கிட்ட சிந்தாமணின்னு இருக்கு, அந்த ஊர்க்காரர். அவர் இதெல்லாம் இவா ஜில்லா தான், திருநெல்வேலிக்காரா தான். அவர் என்ன பண்ணார், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அடிக்க எந்த ப்ரோக்ராம்லையும் இதை நான் பாடாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் மோர் லைக் பேயிங் எ ஹோமேஜ் டு சிஆர் சுப்ரமன், இன் ஹூஸ் லைன் ஐ கம். அவருக்கு அப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன், எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அப்புறம் ஜிஎஸ் மணி. அவர் எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக் டைரக்டராக வந்துட்டார். நான் மியூசிக் டைரக்டர் பின்னாலே அசிஸ்டண்ட்டாகவே இன்றைக்கி வரைக்கும் இருந்துன்னு இருக்கேன். எம்எஸ்வியோட அசிஸ்டண்ட்டு தான் நான். தனியாக மியூசிக் டைரக்ட் பண்ணுங்கிற அந்த அந்த டிசைர்லாம் என்றைக்குமே இருந்ததில்லை. கர்நாடக சங்கத்தில் கச்சேரி பண்ணணுங்கிறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணார், சுப்பராமன் டானிக் நோட்ஸ்னு சொல்லக்கூடிய வந்து சா பா சான்னு பேர், அச்சலஸ்வரம்னு நம்ம எங்கள் கர்நாடக சங்கத்தில் சொல்லுவோம். சா பா தா அப்படிங்கிறது சரி க ப த நி சா டி ச நி த ப ம க ரி சா. அது என்ன பண்ணார், அவ ரி நி த ம க ரி நி த ரி ரி க ம த நி சாப்பாவை ஒமிட் பண்ணிட்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் அவர். துணிந்த பின் மனமே துயரங்கொள்ளாதே சோகம் பொல்லாதே, துணிந்த பின் மனமே துயரங்கொள்ளாதே சோகம் பொல்லாதே. பாயும் ஆற்றில் நீ வீழ்ந்த பின்னே
நீந்துவதால் பயனேது. நிரிகமத நிரிகமகரி நித மகரி கரி நித நிரி சா. எப்படியெல்லாம் கொண்டு வரா பாருங்க. அதாவது சரிகமான்னு இருக்கு, அது எப்படி அப்ரோச், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி அப்ரோச் பண்ணுறான், அது எப்படி போய் அது ஒரு சொரத்துக்கும் அடுத்த ஒரு சொரத்துக்கும் எப்படி போகிறது, மொட்டையை அப்படியே ஜம்ப் பண்ணி விடுறதா, இல்லை லேசாக வளைஞ்சி போகிறதா, இல்லை அப்படியே ஆடிண்டே போகிறதா, அந்த ஆம்ப்ளிடியூட். இப்போ கா இருக்குது மா இருக்குது அப்படின்னா அது நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நீ எப்படி கிராஸ் பண்ணுவேன்? அப்படியே மேலே வந்து ஜம்ப் பண்ணுறியா, இல்லை கீழேந்து வரியா, ஸ்ட்ரெயிட் லைனில் போறியா, இல்லை வளைஞ்சு போறியா, அப்படி மெனி மெத்தட்ஸ். அது இதுதான் கன்னட சங்கீதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, விச் இஸ் நோ வேர் இன் எனி குளோபல் மியூசிக் ஐட்டல். இல்லை பிரமாதமாக குளோபல் மியூசிக்கை பற்றி பேசுகிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ நோ, அதனால தான் சொல்கிறேன். நார்த் இந்தியன் மியூசிக்கில் இல்லையே நம்மளுடைய ஒரு சட்டிலிட்டிஸ், அசாத்தியமாக படுறவன்லாம் இருக்கா, அதில் என்ன சந்தேகம் என்ன? படே குலாம் என்ன, அமீர் கான் என்ன, எவ்வளோ பேர் இருக்கா. இப்போ கல்கத்தாலேருந்து அவர் கூட வந்து பாடிட்டு போனார் அகாடமியில் போன மாதம். ரஷீத் கான், ரவிசங்கர் என்ன, அப்போ அது ஒரு சிஸ்டம், அப்படி அது பிரில்லியண்டாக இருக்குது. அவள் நின்று நிதானமாக நிறுத்தி இருந்து அப்படி பாடுறவா. நம்ம வந்து எப்படின்னா, நம்ம சாதாரணமாக பேசுகிறது எப்படி இருக்கோ, அந்த பேச்சு நம்ம பழக்கத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம சங்கீதம் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்தான்னா, எப்போ வந்து பத்தாம் வர்றேளா, காப்பி சாப்பிட்றேளான்னா நீங்கள் போடுபாடு ஏதோ சரியில்லை அவர் அப்படின்னு. எதுக்கு இப்படி மெல்ல பேசுன்னு கதையில் ராங் டைம், நம்ம மெட் தி ராங் மேன் போடுவேன். என்னையா வந்தேடா, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னா, ஆமையா வந்தேன் இப்போ தான் வந்திருக்கேன், காப்பி கூட சாப்பிட்றேன்னு, இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து இப்போ தான் வந்துடலாம் அப்படின்னா அது கூட போடுவோம். இதுதான் சரி. ஸோ ரெண்டுமே. ஸோ இந்த மாடரேஷனுங்கிறது வந்து இந்த கான்வர்சேஷன் லெவலில் இருக்கிறது. இந்த மாடரேஷன் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீடை எம்ப்ளாய் பண்ணவர் தியாகராஜ சுவாமி. சோபில்லு சப்த ஸ்வர சுந்தருனி பஜிம்பவே மனதா சோபில்லு சப்த ஜகதானந்தகார எல்லாம் அப்படிதான் இருக்கும். தீட்சிதர் என்ன பண்ணார், நார்த் இந்தியாவில் போய் காசியில் 5 வருஷம் இருந்ததுனால அந்த இந்துஸ்தானி மியூசிக்கினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா. அவர் மகா ரசிகன். அவர் தீட்சிதர் வந்து மகா ரசிகன். தேவி வர்ஷிப்பில் ஸ்ரீவித்யன்னு ஒன்று இருக்குது தந்திரத்தில். அதில் ரொம்ப தீவிரமான மார்க்கத்தை கடைப்பிடிச்சு அந்த மாதிரி வந்தவர் அவர். உத்தரகௌல மார்க்கம்னு சொல்லுவாங்க, அதில் தீர்மானமாக வந்தவர் அவர். அவருக்கு வந்து அந்த நார்த் இந்தியன் மியூசிக்கினுடைய ஒரு நல்ல ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் காட்சியில் இருந்துட்டார் அவர் குருநாதரோட. அது அப்படியே நின்றுடுத்தவருக்கு. அது ஹிந்தோள கீர்த்தனை வரப்போ நான் பாடுறேன், இப்போ அவசியம் கேட்கணும். ஸோ இந்த கல்யாணின்னு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சார் நாங்கன்னு சொன்னேன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அர்த்தம். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பண்ணேன்னு நினச்சிக்காதீங்க. முகத்தில் முகம் பார்க்கலாம், கைவகத்தில் பவழத்தில் நிறம் பார்க்கலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம், கை நகத்தில் பவழத்தில் நிறம் பார்க்கலாம். முகத்தில் முகம் பார்க்கலாம், பகுத்த கருங்குழலை மழை முகில் என சொன்னார். மலரினை இதழோடு இணை சேர்க்கலாம், என் முன் வளைந்து இளம் தென்றலில் மிதந்து வரும் கைகளில் வளையல் இசை கேட்கலாம். மானே உன் முகத்தில் முகம் பார்க்கலாம்.